மாலை சூரியன் சிவப்பாக மறையும் நேரம். மலையடிவாரத்தில் இருக்கும் சிறிய கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தில் வசித்தான் கண்ணன் என்ற சிறுவன். அவன் மனதில் ஒரே ஆசை, வாழ்க்கையில் நல்ல மனிதராக வளர வேண்டும். ஒருநாள் அவன் தாயுடன் சேர்ந்து அருகிலிருந்த முருகன் கோயிலுக்கு சென்றான். கோயிலில் இருந்த அழகான முருகன் சிலையை பார்த்தவுடன் அவன் மனம் அமைதியாகிப் போனது. மாலைகள் சூடியும் வேல் கையில் தாங்கியும் அருகில் மயில் நின்றும் இருந்த அந்தத் தோற்றம் அவனை ஆழமாக கவர்ந்தது. முருகா, எனக்கு நல்ல புத்தி, நல்ல மனசு கொடு என்று அவன் கண்களை மூடி வேண்டிக் கொண்டான். அந்த இரவு கண்ணன் ஒரு கனவு கண்டான். அந்தக் கனவில் முருகன் அவரே தோன்றி, கண்ணா, நல்லவனாகணும்னா பெரிய விஷயம் ஒன்றும் செய்ய வேண்டாம். தினமும் ஒரு நல்ல செயல் பண்ணு, அதுதான் என் அருள் என்றார். காலை எழுந்தவுடன் கண்ணன் அந்த வார்த்தைகளை நினைத்தான். அன்றே இருந்து அவன் தினமும் ஒருவருக்கு உதவி செய்யத் தொடங்கினான். முதியவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான், நண்பர்களுக்கு உதவினான், விலங்குகளுக்கு உணவு போட்டான். காலம் கடந்து கண்ணன் கிராமத்திலேயே எல்லோருக்கும் பிடித்த நல்ல மனிதனாக வளர்ந்தான். அவன் மனதில் எப்போதும் ஒரு உண்மை நிலைத்திருந்தது. முருகன் அருள் என்பது அற்புதங்கள் அல்ல, நம்மால் செய்யப்படும் நல்ல செயல்கள்தான். அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உருவானது. நல்ல செயல் செய்தால் அதுவே முருகன் அருள்.